பிரைஸ் லார்ட் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திற்காக ஜெபிக்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 21 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே வாழ்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. கர்த்தர் இந்த திண்டுக்கல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அடுத்ததாக இங்கே தோல் தொழிற்சாலைகள் இருக்குது, நூல் மில்கள் அதிகமாக இருக்குது. இதிலெல்லாம் பணிபுரிகிற ஒவ்வொரு தொழிலாளர்கள் முதலாளிகளை கர்த்தர் ரட்சிக்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சபைகளில் கர்த்தர் மாபெரும் ஒரு எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் ஊற்றப்படும்படியாக, அங்க காணப்படுகிற சகல அருவருப்புகளும் நீங்கி தேவனுடைய கரம் அந்த திண்டுக்கல் மீது வரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்தது கொடைக்கானலுக்கு நிறைய பேர் டூரிஸ்டா போவாங்க. அங்க அந்த மலை மேல ஏறும்போது எந்த ஆக்சிடென்ட்டும் வரக்கூடாது, கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக கொடைக்கானல்ல இருக்கிற அநேக கிராமங்கள் இருக்கு, திருச்சபைகள் இருக்குது. கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதித்து மலை பகுதியெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்படியாக, அதையெல்லாம் ஒரு ஜெபிக்கிற மலையாக கர்த்தர் மாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறமா இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திர காய்கறி சந்தை அங்கதான் இருக்குது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக, சிறு பிள்ளைகள் வாலிபர்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமா இந்த கால வேளையில ஆண்டவரே உங்க பாதத்தில் அப்பா திண்டுக்கல் மாவட்டத்தை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. 21 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் இங்க வாழ்றாங்க சுவாமி. கர்த்தருடைய கரம் அந்த ஜனங்கள் மீது ஆண்டவரே நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. இங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் மீது, வாலிபர்கள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, வயதானவர்கள் மீது என் தேவனுடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்லப்பா, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்காக நாங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அதை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. அங்க இருக்கிற ஜனங்கள் உம் பக்கமாய் திருப்பும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக ஆண்டவரே. அவர்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு விசை மன்னியும் ஐயா. நெகேமியா ஜெபித்தது போல நாங்களும் ஐயா ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் செய்த சகல அக்கிரமங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னித்து அந்த பட்டணத்திற்கு மனம் இறங்குவீராக சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திர. கொடைக்கானல் பகுதிக்கா ஜெபிக்கிற, அங்க இருக்கிற கிராமங்களுக்கா ஜெபிக்கிற, மலைவாழ்ல எத்தனை ஜனங்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த மலை மீது ஏறும்போது யாருக்கும் எந்த ஆக்சிடென்ட்களும் நடக்க கூடாதப்பா ஆண்டவரே. சுற்றுலா தலத்துக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த மலை பகுதியில பாதுகாத்து வேலையடைத்து கொள்ளுங்க சுவாமி. தீங்கு அணுகாதபடிக்கு, சத்துரு அவர்களுடைய உயிரை பறிக்காதபடிக்கு கர்த்தர் ஒருவரே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அங்க செய்யப்படுகிற தொழிலையெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நூற்பாலைகளை ஆசீர்வதிங்க, தோல் தொழிற்சாலைகளை ஆசீர்வதிங்க. ஒட்டன்சத்திரத்துல இருக்கிற காய்கறி மார்க்கெட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்க விளை நிலங்களை எல்லாம் கர்த்தரே பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஊழியர்கள் மீது கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. சாபங்களை மன்னிச்சிருங்கப்பா, பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு நீர் அல்லவா இறங்கணும் ஆண்டவரே. உண்மையல்லாமல் வேறு யார் ஆண்டவரை இறங்குவா? நீரே தேவன் ஆண்டவரே. உமக்கு முன்னான தேவனும் இல்லை, உமக்கு பின்னான தேவனும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் அந்த பட்டணத்தின் மீது மனதுருகுவீராக. திரளான ஜனங்களை கண்டபோது நீர் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போய் இருந்தபோது நீர் மனதுருகினது போல ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஜனங்கள் மீது ஆண்டவரே உங்க மனதுருக்கம் ஆண்டவரே ஏசப்பா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு விஷயம் அந்த ஜனங்களை ரட்சித்திருங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்காக எங்கள் ஜீவனை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் இயேசுவுக்கு சொந்தமான மாவட்டமாய் மாறட்டும் ஆண்டவரே. பிசாசின் கையிலிருந்து பிடிங்கி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி அந்த மாவட்டத்தில் இறங்கி பலமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.